ஹாரர் பிளேஸில் வந்துட்டு கல்பள்ளி சிமெட்ரி வந்துட்டு குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அந்த பிளேஸுக்கு வந்துட்டு வரலாம் சொல்லிட்டு நான் வந்தேன் ஆக்சுவலாக. ஸோ என்னோட ஜோஷுவா வந்து எனக்கு வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஏதாவது ஒரு சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு 2022 வந்துட்டு டெத் ஆகிருக்காங்க ஸ்ரீலக்ஷ்மி. ரொம்ப அழகாக இருக்காங்க ஆக்சுவலாக. அழகாக இருக்காங்க. ஏன்னா எனக்கும் சிவாக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆகலை. ஸோ அதனால் 3 மணிக்கு மேலேயே போயிடலாம், 3 மணிக்கு அப்புறம் 3 மணிக்குள்ளேயே போயிடலாம். இவ்வளோ தூரம் போயிடலாம் மாப்பிள்ள. உள்ள இல்லை வெளியே. ஹலோ கைஸ், நான் வந்து ஜோஷ்வா. ஸோ உங்கள் எல்லாருக்கும் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் வந்துட்டு பெங்களூருக்கு வந்திருக்கேன். ஸோ எதுக்காக பெங்களூருக்கு வந்தேன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் வந்துட்டு டாப் 10 ஹாரர் பிளேஸில் வந்துட்டு கல்பள்ளி சிமெட்ரி வந்துட்டு குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அந்த பிளேஸுக்கு வந்துட்டு வரலாம் சொல்லிட்டு நான் வந்தேன் ஆக்சுவலாக. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு சிவா இங்கே பெங்களூரில் இருக்கார். ஸோ அவரையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவருக்கு வந்து இந்த கோஸ்ட் மாதிரிலாம் எந்த நம்பிக்கையும் கிடையாது. நான் வந்துட்டு ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன் இங்கே வந்துட்டு வந்தால் கண்டிப்பாக பேய் பார்க்கலாம். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. பட் தமிழில் வந்து ரொம்ப ரேராக தான் போட்டிருக்காங்க. அதனால தான் நானும் என் ஃப்ரெண்டு சிவா வந்திருக்கோம். இஸ் மை ஃப்ரெண்ட் சிவா. ஹாய், என்னோடய பேர் சிவா. நான் ஆக்சுவலி ஃப்ரம் ஹொசூர், வெரி நியர் டு பெங்களூர். அண்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜோஷுவா. அண்ட் எனக்கு வந்து அவ்வளோவா வந்து கோஸ்ட் மேலே நம்பிக்கை இல்லை, பிகாஸ் நான் எதுவுமே லைவாக பார்த்தது கிடையாது. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு சேலஞ்ச் மாதிரி இங்கே வர சொல்லியிருந்தார். ஸோ வர சொல்லியிருக்காரு. ஹீ டோல் மீ தட் ஏதாவது ஒரு சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஐ ஹோப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து 12:30 மணி ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு கல்பள்ளி சிமெட்ரி. ஸோ ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டே கிடையாது. நான் வந்து டார்ச் வச்சுருக்கேன். டார்ச் இல்லைனா லைட் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ எல்லாருடைய சிமெட்ரி இங்கே இருக்குது. மோரோவர் இங்கே ஏதாவது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இங்கே நிறைய பேர் ஆத்மா வந்து சுற்றிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் வந்துட்டு சொன்னாங்க. என்ன சிவா? எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தெரியல, எந்த ஒரு சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸும் வரல. பட் ஐ ஹோப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா இட் வுட் பி அட்வென்ச்சரஸ் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள். பார்க்கலாம். Yeah, let's see. ஏய் டாக் பா. Oh my god. பேயை விட டாக் பார்த்தா தான் பயமா இருக்கு. இவங்க எப்போ செத்துருக்காங்க? ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு 2022 வந்துட்டு டெத் ஆகிருக்காங்க ஸ்ரீலக்ஷ்மி. ரொம்ப அழகாக இருக்காங்க ஆக்சுவலாக. அழகாக இருக்காங்க. இது செத்து போயிருக்கிறேன். சிவா யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நீ தான் ஃபாலோ பண்ணுறேன். பார்த்து சிவா எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? கொஞ்சம் டெரராக தான் இருக்கு. பட் டார்ச் இல்லாமல் இந்த எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு செகண்ட் டார்ச் ஆஃப் பண்ணி. வெளிச்சம் அழகாக இருக்கு. பவித்ரா மேலே உட்காந்துட்டீங்க. பவித்ரா சாரி பவித்ரா. 2011 சின்ன பொண்ணு. ரொம்ப சின்ன பொண்ணு. கெட்டவங்க உயிரோட இருக்காங்க, நல்லவங்க செத்துருவாங்க. பிரச்சனை. சிவா போயிடலாமா? பார்க்கலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். போயிடலாமா? அப்பல உள்ள இல்ல வெளியே. அந்த பக்கம் இன்னும் ரொம்ப இருட்டா இருக்குப்பா.
கொன்றுவேன் தனியா விட்டு வண்டினா. போக இருட்டா இருக்கு. ஜஷ்வா பயப்படுறாரு, பட் எனக்கு அவ்வளோவா பயம் இல்லை. எனக்கு எக்ஸைட்டிங்காக தான் இருக்கு. ஏதாவது கண்ட தெரிஞ்சிடாதான்னு பார்த்துட்டே வரோம். பார்க்கலாம். என்ன பண்ணீங்க? ஹாய். ஏதோ சவுண்ட் கேட்கல. பர்ஹாப்ஸ் ஏதாவது நாயாக இருக்கலாம், இல்லை பேயா கூட இருக்கலாம், தெரியல. சிவா, நான் ஒரு உண்மையாக சொல்ல போகிறேன். சொல்லு. நான் செத்து 10 வருஷம் ஆகுது. நைஸ் காமெடி. எஸ். ஒரு ஆக்சிடெண்ட்டில் லாரி ஏற்றி ஒரே ஸ்பாட்லேயே அவுட்டு. கால் இருக்கு. கால் இருக்கு. கால் மட்டுமா இருக்கு? வா, எதுக்கு ரிவர்ஸ் போற? பயமா இருக்கா? இல்ல, முன்னாடி போலாவா? முன்னாடி போலாவா? இங்கதான் அங்க பாத்தீங்களா பாருங்க, இப்படிதான் இருக்கும். இருட்டா இருக்கும் போதும் எங்கேயோ ஒரு இடத்துல, ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட் எரியுது. மிச்சம் எல்லா இடமும் இப்படிதான் டார்க்கா இருக்கு. லைட் அடிச்சாதான் இப்படி தெரியுது. ஓகேவா? ஆக்சுவலி இப்போ நாங்கள் மீட் ஆஃப் த சிமெட்ரிக்கு இருக்கோம். விக்டோரியா ஹாஸ்பிட்டல் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டேன். பெங்களூர்ல கேள்விப்பட்டேன். அதுவும் ரொம்ப ஹாண்டடான பிளேஸ். நான் போயிருக்கேன் ஒரு தடவை. பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். சரி, உள்ளே போகலாமா? இல்லை, அதுக்குள்ள வேணாம். பார்த்தாலே ஒரு மாதிரி பயங்கரம் இருக்கு. இல்லை, அப்போ போய் ஆகணும்வா? யோ 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 நான் வரல, நீ போ. ஓ வாயா, டிரான்ஸ்லேட் விட்டுட்டு போ. நானும் சிவா சிட்டி சீரியஸாக வேணாம். நம்ம ஒரு மாதிரி இருக்காங்க பாரு. வா, அப்போ கண்டிப்பாக போய் ஆகணும்வா? இன்னைக்கு ஏதாவது ஒன்று பார்த்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா கோஸ்ட் இல்லைன்னு நீ ஒத்துக்கணும். சரி, உன்னோட லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு ஹாண்டட் இன்சிடென்ட் சொல்லு. என் லைஃப்லையா? முன்ன போ. நிறைய இருக்கு. சொல்லு, ஏதாவது ஹாண்டட் இன்சிடென்ட் சொல்லு. ட்ரெயின் மிஸ்டர் அன்பழகன், இதுதான் எங்க மாமா பேரு. அவரை இறந்துட்டாரு, இவரை இறந்துருக்கிறாரு. இந்த வருஷம் 22 இறந்திருக்காரு. மக்களுக்கு இந்த நாட்டில் ஒரு கருத்து சொல்லு. நம்ம 1000 கோடி 100 கோடி சேர்த்து வச்ச ஒரு வீடு கட்டலாம். ஆனா நம்மளோட நிரந்தர வீடு இந்த இடம் தான். இது எம்ஜிஆர் அவரோட பாட்டே சொல்லிட்டாரு. அதனால இருக்கிற வரைக்கும் அன்பா இருங்க, உண்மையா இருங்க. அவ்வளோ. பி ஆனஸ்ட் அண்ட் ட்ரூ. பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அதன் பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான், அதில் 8 அடுக்கு மாடி விட்டு கட்டிடத்தை கட்டிவிட்டு 8 அடிக்குள் வந்து படுத்தான். அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. ஏய், இந்த சிமெண்ட்ரி செம்மையாக கட்டியிருக்காங்க பாருப்பா. இந்த கிரேவ் செம்மையாக கட்டியிருக்காங்க, நல்லா லக்ஸுரியாக கட்டியிருக்காங்க. சரி, ஓகே, வா, நம்ம டாப்பிக்கே விட்டுட்டோம். உன்னோட லைஃப்பில் நடந்த ஹாண்டட் இன்சிடென்ட் ஏதாவது சொல்லு. இங்கே உட்காந்து சொல்லு. I'll just shoot you. ஓகே, லைக் ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப். அதில் ஏதாவது 1-2 சொல்லுப்பா. உட்கார, அங்கே தான் உட்கார. அங்கே உட்காந்து சொல்லு. வேணாம், அவர் தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்போ இங்கே உட்கார. பாவம் மனுஷன். உனக்கு பயமா இருக்குன்னு சொல்லு. ஏன் கொஞ்சம் அல்ல இல்லையா? அதுதான் சொல்றேன், பயமா இருக்குன்னு சொல்லு. அது விட்டுட்டு தூங்கிட்டு இருக்காரு, உட்காந்துட்டு இருக்காரு. என்ன சொல்லுப்பா, உனக்கு தான் வெயிட்டிங். அதாவது எங்க ரொம்ப சில்னஸ் அதிகமா இருக்கோ பேய் இருக்கும்வா. ஆனா இப்ப நாங்க 2 பேருமே மழையில நனைஞ்சு இருக்கிறோம். இங்க பயங்கர மழை. எங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மழையில நனைஞ்சு இருக்கிறோம். ஆக்சுவலி இங்கே இந்த டைமில் மழை வரும்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் மழையாக இருக்குது. இங்கே வந்தப்போ பயங்கரமாக மழை வந்துடுச்சு. பாதி தூரம் வந்துட்டு
பாதி தூரம் வந்துட்டு போ சிவா, பாம்பு ஏதாவது இருக்கு. பாதி தூரம் வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போயிடலாமான்னு யோசித்தோம். ஆனால் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், என்னதான் வந்தாலும் என்னதான் நடந்தாலும் முன்ன வச்ச காலை பின்ன வைக்க வேணான்னுட்டு எஸ், முன்ன வச்ச கால பின் வைக்க மாட்டான். ஜோஷா கேம்பும் ஜோஷா கேம்பும் சரி, சிவாவும் சரி. நான் சிவா சரி ஓகே தம்பி, நான் சொன்ன டாப்பிக்கை விட்டுட்டு நீ போயிட்டே இருக்கிறப்பா. உன்னோட லைஃப்பில் நடந்த ஹாரர் இன்சிடென்ட் ஏதாவது ஒன்று சொல்லுப்பா. புரியல. உன்னோட லைஃப்பில் நடந்த ஹாரர் இன்சிடென்ட் ஏதாவது ஒன்று சொல்லு. ஹாரரா? நிறைய நடந்துருக்கு. பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது பண்ணியிருந்தா. சின்ன வயசுல நான் வந்துட்டு வாட்டர் கேன், தண்ணி குடிக்காம வாட்டர் கேன் எடுத்துன்னு போனேன். அப்போ வந்துட்டு ஒரு அக்கா எனக்கு தெரிஞ்ச அக்கா தான் அந்த அக்கா. அப்போ வந்துட்டு லீவ்லாம் முடிஞ்சு லைக் ஏதோ ரொம்ப சின்ன வயசுல, ஓகேவா, லீவ்லாம் முடிஞ்சு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கேன். அந்த அக்கா வந்து தண்ணி வாங்கி குடித்தாங்க என்கிட்ட. நானும் வந்து தண்ணி வந்து கொடுத்தேன் அக்கா கிட்ட, குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா கேட்டாங்க, என்னடா ஃபுல்லாக தண்ணி குடிச்சிருக்கேன், அந்த அக்கா வாங்கி குடிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு. சரி ஓகேப்பான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் லேட்டராக வந்துட்டு தெரிய வந்துட்டு அந்த அக்கா இறந்து 10 நாள் ஆகுது, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஓ மை காட், சீரியஸ்? ஸோ என்னால் அது இப்போ கூட நம்ப முடியல. அது லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். சீரியஸாவா? பேய்க்க தண்ணி காட்ட வேண்டாம் ஜோஷா கேம்போ, பேய்க்க தண்ணி கொடுத்தவன். சரி வா முன்ன போகலாம். முச்சந்திக்கு போவாத. முச்சந்திக்கு போவாத. ஏன் முச்சந்திக்கு போகக்கூடாது? அதான் ஏன் அங்கே யாரும் நிற்கிறாங்க. சரி என்ன பயன்படுத்துற? ஆமாவா காய்ஸ், உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இவர் ஏதோ சொல்கிறாரு, இவர் பயப்படுறாரு, பட் நான் நம்ம முன்னாடி போவோம். நம்மளாம் யாரு? என்ன ஏதோ அப்பா டாக்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் டாக்ஸ் மேன். பார்ப்பலாம். வேற ஏதோ நினைச்சேன் நான். பரவாயில்ல, நாயங்கள்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கு. ஒருவேளை நம்ம பயப்படாததால அது பயப்படுதோ? முன்னாடி போயிருக்கலாம்ல. டைம் 12:30 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 1/2 hourல 1 மணி ஆகிடும். என்ன அப்போ வா, நீ கூட நீ வரவே மாட்டேன்ற, அங்கேயே நிக்கிற. எனக்கு பயமா இருக்கு. இவ்வளோ பயம் இருக்கிறவன் எதுக்கு இங்க இட்டுட்டு வந்த? போயிடலாமா உள்ள? சரி வா உள்ள போலாம். உள்ள இல்ல, வெளியே. நாயெல்லாம் செத்து கிடக்குறியா? அது எருமை முருகேசா. அந்த நாயை பார்த்து நம்ம பயப்படுறோம், ஆனால் நம்மளை பார்த்து அந்த நாய் பயப்படுறது. டோன்ட் வரி டாகி, வி won't do anything. பரவாயில்ல, போங்க. நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இது என்ன, இது ஏதாவது ட்ராப்பா ப்ரோ? ஏய் சும்மாரி, நீ பயவிடாத ப்ரோ, பயவிடாத, வா, எதுவும் பண்ணாத, வா. ஏய் என்னயா, என்ன பின்னாடி தள்ளிட்டு, என்ன முன்னாடி தள்ளிட்டு நீ பின்னாடி போற? பயமா இருக்கு மாப்பிள்ள. உயிர் நண்பன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், உயிர் எடுக்கிற நண்பனா இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம என்னையா இது காடு மாதிரி இருக்கு ப்ரோ, காடு மாதிரி இருக்கு. இது வரைக்கும் எதுவும் தெரியல கண்ணுக்கு. ஆனால் ஜெஷுவாக்கு மட்டும் ஏதோ ஃபாலோ பண்ணுற மாதிரி he feels like something is watching us. என்ன ப்ரோ, ஏதோ வாட்சிங், யாரோ நம்மள பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தோணுதா இல்லை ஃபாலோ பண்ணுற மாதிரி தோணுதா? ஒருவேளை அந்த நாய்ங்களா இருக்குமோ? எஸ், இட்ஸ் த டாக்ஸ். பட் இந்த மரத்துல தான் ஒரு ஆன்ட்டி வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னா நம்புவா போகிறேன். ஒன்றும் இல்லை, வா.
ஃபாக் வருது. ஆமாவா? மேபி இந்த கோல்ட் கிளைமேட்டுக்கு வரலாம். கைஸ் இங்க பாருங்க. இப்போ சொல்லு சிவா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா என்னோடய கசின்ஸே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இந்த மாதிரி அவங்கவுங்க லைஃப்பில் நடந்த ஹாரர் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சும்மா உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் நைட்டு ஒரு அந்த கான்வர்சேஷன் எந்த அளவுக்கு போச்சுன்னா, பேய் இருக்கா இல்லையான்ற ஒரு தாட்டில் இருந்தேன் நான். அப்பா 100% பேய் இருக்குது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வந்துட்டேன். அந்தளவுக்கு பேசி என்னை மேனிப்புலேட் பண்ண பார்த்தாங்க ஒரு சில கசின்ஸ் எல்லாம், என்னோடய சித்தப்பா பசங்க மாமா பசங்கள்லாம். அப்போது என்னாச்சு, நைட்டு 2 o'clock ஆச்சு. சரி, நான் அப்போ எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். நான் மட்டும் கொஞ்சம் ஒரு சூச்சு போயிட்டு வந்துடலான்ட்டு ஏஞ்சி வெளியே வந்தேன். ஏஞ்சி வெளியே வந்தேன். ஆக்சுவலி அந்த டைமில் வந்து இதே மாதிரி தான் லைட்டாக ட்ரிஸ்ல் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் சரி, இருட்டாக தான் இருந்தது, ஸ்ட்ரீட் லைட் வேறு இருந்தில்லை. ஒரு 2 பில்டிங் தள்ளி தான் அந்த பப்ளிக் டாய்லெட்ஸ் இருந்துச்சு அந்த ஸ்கூலில். சரி, இப்போது போயிடலான்னுட்டு, அப்போது ஃபோன் வேறு இருந்தில்லை என்கிட்ட. ஃபோன் அங்கே பில்லோக்கு வச்சுட்டு வந்தேன். சரி, லைட்டாக கொஞ்சமாக தான் வெளிச்சம் இருந்தது. சரி, ஓகே போயிட்டு வந்துடலான்னுட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். சரி மாப்பிள்ள, பேய் பார்த்தியா? அதுதான் சொல்கிறேன், போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஏதோ ஒன்று வந்து இப்படி உட்காந்துச்சு, கருப்பாக ஒரு உருவம். இவ்வளோ தான் இருந்துச்சு, குள்ளமா முட்டி சைஸில் தான் இருந்துச்சு. ஆமாம், கருப்பாக ஏதோ ஒரு உருவம் வந்து உட்காந்துச்சு. கண்ணு அந்த உருவத்தோட கண்ணு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. அது பார்த்தேன்னா செம்மையாக பயந்துட்டேன். பேய் தான், 100% பேய் தான் அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன். அப்படியே திரும்பி ஓடிடலாமான்னு நினைக்கும் போது ஓடக்கூடாது. ஓடிட்டா அப்போ வந்து அதுக்கு நம்ம ப்ரேன்ற மாதிரியோ அது ப்ரெடிட்டர்ன்ற மாதிரியோ வந்து நம்மளை பொசஸ் பண்ணிடும் அப்படின்ட்டு பயந்து ஓடலாமா இல்லை அப்படியே கடந்து போயிடலாமான்ட்டு ஒரு மாதிரி நர்வஸாக நின்று யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது என்னாச்சுன்னா, திடீர்னு அந்த லைட்னிங் வந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு அந்த உக்காந்துட்டு இருந்தது வந்து ஒரு பசு மாடுன்னுட்டு. அந்த இருட்டில் வந்து எனக்கு அந்த ஒரு மாடு அதோட கண்கள் வந்து எனக்கு பேய் மாதிரி தெரிஞ்சுது, ஏதோ குட்டிச்சாத்தன் மாதிரி தெரிஞ்சுது. அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு ஃப்ளாஷ் ஆச்சு. இந்த மாதிரி நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா பார்க்குறது எல்லாமே நம்மளுக்கு பேய் மாதிரி தெரியுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் பேயை பார்த்ததில்லை, பார்த்தா நல்லாயிருக்கும். பேய் வந்திருக்கோம், பேய் இல்லைன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஜோஷுவா வந்து எனக்கு வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஏதாவது ஒரு சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுக்க போறதா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒரு பேரானார்மல் ஆக்டிவிட்டி ஏதாவது நடக்கும்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், அதுக்கு தான் வந்திருக்கோம். ஹோப் இட் ஹேப்பன்ஸ். Yes, I'm CBI. What is this? ப்ரோ, நம்ம வந்து இங்கே ஃபுட்பால்லேயே நடந்துட்டு இருக்கோம். இறங்கி உள்ளே போகலான்ற. பாம்பு கேம்பு இருக்கும். பார்த்துக்கலாம், என்ன பண்ணிட போகுது மேக்ஸிமம் பார்த்துக்கலாமா? அப்போ யாராவது இருக்கீங்களா? என்ன ட்ரெயின் ரிப்ளை பண்ணுது? நான் ட்ரெயின் ரிப்ளை பண்ணுது. தரையில் அச்சனவாயா? வீட்டில் தெரியாமல் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயம் மட்டும் எங்கள் அப்பாட்டு கேட்டீங்கன்னா நான் இங்கே வந்து படுத்திருக்கேன். எஸ், ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கு. இந்த டார்ச் ஓவர் வெளிச்சமா இருக்கும் கொஞ்சம். இல்ல that's fine சிவா. வா ஏம்மா உஷார்ப்பா. இதுக்குதான் வேணாம்னு சொல்றேன்றியா? இதுக்கு தான் வேணாயா அப்படின்னு. சரிவா, ஏதோ ஒரு பாம்பு இருக்க போகுது.
இன்னும் கொஞ்சம் இது என்ன பாட்டு இது செம்மையாக இருக்கு. இப்போ இந்த ட்ரெயினில் ஏதாவது ஒன்று இருக்கணுமா? என்ன பண்ண வச்சுவா? ஒரே ஓட்டம் தான். ஐயோ பின்னங்கால் பிடரடிக்க. இப்போதான் யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருந்தேன். இப்போ என்ன பார்த்தா ஓடுவேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன செருப்பால் அடிப்பா எதனாச்சுன்னா. என்னடா இப்படி பண்ணி போய் மாட்டிக்கிங்கடான்னு வா. அங்கே பாரு, அங்கே யாரோ உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி. வேற யாரும் இல்லை, நம்ம தாத்தாவை பார்த்து. அவர் ஏன் இங்கே வந்து உட்காந்துட்டு அவர் கிராண்ட் ஃபாதர். இல்லை என்கிட்ட டாஸ் இருக்கு, நீ இப்போ பார்த்துக்கலாம். ஏதோ காலெல்லாம் பிடிச்சிட்டு பார்த்து சிவா. வாங்கடா. இந்த நாய் என்ன சொல்ல நினைக்க இப்போ? யாரா இவனுங்க? நாயோட கண்ணை பாரு, அந்த லைட் வெளிச்சத்துல அங்க பாரு. பா போன்ல பாரியா, போன் செம்மையா இருக்கு. என்ன வீடு இல்லையாடா? இங்க என்னடா பண்ணிட்டு கிட்டவா? இல்லை வேணாப்பா, அது வேணாம். இல்லை இங்கே பாரு, கோஸ்ட் என்கவுண்டர் கூட பண்ணிடலாம். டாக் என்கவுண்டர் எல்லாம் பண்ணவே கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? கேஸ் போட்டுருவாங்களா? கோஸ்ட் என்கவுண்டர் பண்ணிடலாம். கைஸ் இங்க பேயே இல்லை, ஆக்சுவலா நாங்கள் பேயே பார்க்கல. இந்த மரம் செம்மையாக இருக்குது. இந்த மரம் அதாவது இருண்டவனுக்கு எல்லாம் பேயின்வானுங்களா, அந்த மாதிரி. அது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். இங்கே பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. ப்ரோ அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாமா? இப்போ தானே போயிட்டு வந்தோம், ஆயா போகலாம் வீட்டுக்கு. நீ எனக்கு சமாதி கட்டா விட மாட்டேன் போல இருக்கே. இவர் ரொம்ப பயப்படுறாரு ஃப்ரெண்ட்ஸ். உள்ள இது என்னது ஒரு 70% தான் உள்ள வந்தாரு. இன்னும் 80% 100% அந்த பக்கம் போலாமா பார்த்தா? இதான் சிவாவுடைய பைக்கு. இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போறாப்புல. கைஸ் பாருங்க கைஸ், எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த மரம் பாருங்க. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. நல்லா தெரியுது. சூப்பரா செம்மையா இருக்குல்ல கேமரா ஐபோன்ல. அந்த ஆண்டி யார் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. எங்க இங்கே முன்ன வந்து நிஜமாவே அது ஆளு தானே இல்லை வேற ஏதாவது ப்ரோ? சொல்லு கைஸ். ஆக்சுவலாக இங்கே ஒரு அக்கா இருந்தாங்க. இங்கே இது சிமெட்ரி உள்ளே கோயிலெல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ வீடியோ பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்துட்டு 3 மணிக்கு மேலே போகாதீங்க, பிற்பகல் 3 மணிக்கு மேலே போகாதீங்க. சாரி என்னது 2:30 மணிக்கு மேலே 2 மணிக்கு மேலே போகாதீங்கன்னு சொன்னாங்க. ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒன்று வரோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே கிளம்பலான்னு இருக்கோம். ஏன்னா எனக்கும் சிவாக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆகலை. ஸோ அதனால் 3 மணிக்கு மேலேயே போயிடலாம், 3 மணிக்கு அப்புறம் 3 மணிக்குள்ளேயே போயிடலான்றது தான் எங்களுடைய ஐடியா. அல்பாயுஸில் போயிடக்கூடாதுல்ல. ஆக்சுவலி இப்போ வந்து இப்போ வந்து 1 மணி ஆகுது. 2 மணிக்கு மேலே இங்கே இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. 1:30 மணிக்கு மேலே இங்கே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் 3 மணியெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ன்றாங்க. பார்க்கலாம். 1 மணி தானே ப்ரோ? இப்போ 1 o'clock தானே? 12 மணிக்கு வந்தோமா? 12 மணிக்கு வந்தோம், 1 மணி ஆகுது. 12:30 மணி ஆயிடுச்சு. 1 மணிக்கெலாம் போயிடலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நானும் சிவாவும் கிளம்புறோம். ஏன்னா வந்துட்டு போலீஸ் அவங்களாம் வந்துட்டு ரவுண்ட்ஸ் வருவாங்களாம், இங்கே இருக்க வேணான்ட்டாங்க. அதனால் கிளம்புறோம். பட் நானாகவும் நான் சிவா ஃபீல் பண்ணானு தெரியல. ஆனால் நான் வந்து பயங்கரமாக எனக்கு ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறது இருந்தது. மெரினா வந்து நெட்ஃப்ளிக்ஸு அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஆக்சுவலி குளிர்.
போயிட்டு வந்துட்டு அதனால நானும் சிவாவும் கிளம்புறோம். சரிங்களா? மக்களுக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா சிவா? நான் எதுவும் சொல்ல என்ன ஏதாவது பார்த்துருந்தா ஏதாவது சொல்லியிருக்கலாம். பட் என்னென்னா இப்போ வந்து 1:45 ஆகுது. அண்ட் இங்கே இருக்கிற அங்கே கேட் கிட்ட ஒரு சில பேர் கேட் கிட்ட தான் இருக்காங்க, யாரும் உள்ளே வரல. மெயினாக கேட் கிட்ட இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உடனடியாக இங்கேருந்து போயிடுங்க, 2 மணி ஆக போகுது, 2 மணி ஆக போகுது, இங்கே இருக்காதிங்க, உடனடியாக போயிடுங்க. இப்போது போலீஸ் எல்லாம் ரவுண்ட்ஸ்க்கு வருவாங்க, யாராவது கேட் உள்ள பார்த்தா பிரச்சனை ஆகிடும். அதை விட பிரச்சனை இந்த சிமெட்ரி உள்ள இருந்தால் இன்னும் பெரிய பிரச்சனையாகும். தயவு செஞ்சு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் வீடியோவில் கவர் பண்ணலான்னு பார்த்தா அவங்க யாருமே வீடியோவில் வர விருப்பப்படல. அதனால் நாங்கள் ஃபேஸ் ப்ளர் பண்ணுறோம், வாய்ஸ் மட்டும் கொடுங்கன்னா அதையும் வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நாங்கள் யாரையும் எடுக்கல வீடியோ. கிளம்பலான்ட்டு இருக்கோம். சரி, நைஸ். தேங்க்யூ கைஸ், see you later. ஓகே, பாய். பாய் சொல்லிட்டீங்க எல்லாருக்கும். பாய் பாய் டாடா, see you.